சுஜனமனாக்லாத பிரஹ்லாத நாம சுஜனமனாக்லாத பிரஹ்லாத நாம சுஜனமனாக்லாத பிரஹ்லாத நாம சுஜரித குலதாவா சுஜனமனாக்லாத பிரஹ்லாத நாம சுஜரித குலதாவா சுஜனமனாக்லாத நிர்மலச்சீத நிச்சித நிஜபக்த நிர்மலச்சீத நிச்சித நிஜபக்த சகஜ சுமுக சுசீமா சகஜ சுமுக சுகசீமா சுஜனமனாக்லாத பிரஹ்லாத நாம. ரெண்டு பேர் இருந்தா அண்ணன் தம்பிகள். ரொம்ப பொல்லாதவன், ரொம்ப பராக்கிரமசாலி. ரொம்ப பராக்கிரமசாலி. தன்னுடைய பலத்தினாலே பிரத்தியாரை கெடுக்கிறவன்லாம் அசுரன், ராட்சசன். தனக்கே எல்லாம் வேணும், பிரத்தியார் கூடாதுங்கிற எண்ணத்தை கொண்டவன் ராட்சசன். அவனிடத்தில் இருக்கிறதையெல்லாம் உடமையெல்லாம் பறிச்சு தான் அனுபவிக்கணும்னு நினைக்கிறவன் இருக்கானே, அவன் அசுரன். அதனாலே அந்த காலத்திலே புராணங்களை படிக்கிற பொழுது அசுரர்கள் ராட்சசர்கள் அடிக்கடி வருது. அந்த அசுரர்கள் ராட்சசர்கள்லாம் அந்த காலத்துல இருந்தார்கள் நினைக்க வேண்டாம், இந்த காலத்துல இருக்கான். இந்த காலத்துல அவனுக்கு மேல பொல்லாதவன்லாம் இருக்கான். அந்த காலத்துல இருக்கிற ஹிரண்யகசிபு, ஹிரண்யாட்சகன், ராவணன், கும்பகர்ணன் இவனை பார்த்தான்னா அப்படியே அசந்து போயிடுவான். அப்படி இருக்கான். நியாயமா பேசியே கெடுக்கிற பசங்கள் எத்தனை பேர் இருக்கான். அது மாதிரி அந்த அசுரர்கள்ல ஹிரண்யகசிபுன்னு ஒருத்தன் இருந்தான். ஆனா அவன் நல்ல புறவியில பிறந்தவன். காஷ்யபர்ங்கிற மகரிஷிக்கு பிள்ளையா பிறந்தவர். எவ்வளவு பெரிய மகரிஷிக்கு பிள்ளையா பிறந்தாலும் கூட அந்த மகரிஷிக்கு எந்த சமயத்திலே பிள்ளைய உண்டாக்கணுமோ அந்த சமயத்திலே அவருடைய சித்தவருத்தி கலைஞ்சு போனாலும் அப்பவே ஒரு தாயார் இடத்துலதான் குணதோஷங்களே இருக்கு. நூல் போல் சேலை தாய் போல் பிள்ளைன்னு ஒரு பழமொழி உண்டு. அது மாதிரி எப்படி நூல் இருக்கோ அது மாதிரிதான் நம்முடைய வஸ்திரங்களும் இருக்கு. அது மாதிரி தாயார் எப்படி இருக்காளோ அவருடைய குணத்தை பொருந்திதான் பிள்ளையும் பிறப்பான். அப்பாவனுடைய பெருமை இல்லை, தாய் போல் பிள்ளை இருப்பார். 10 மாசம் தன் உடம்போடு உடம்பா, தன்னுடைய ரத்தத்தோடு ரத்தமா, தன்னுடைய அணுவோடு அணுவாய் சேர்த்து வச்சு அங்காதங்காத் சம்பவ சிஜாயமான என்று உடம்பிலிருந்து உண்டாக்குறவள் இல்லையா அவள். அதனாலே உருவத்தை கொடுக்கிறவள் அவள். அந்த உருவத்தை கொடுக்கிறவளான தாயார் போலவே பிள்ளைகள் இருப்படும். அதனால்தான் கர்ப்பவதிகளான தாயார்களுக்கு நம்ம ரொம்ப நியமங்கள் எல்லாம் சொல்லியிருக்கோம். அவர் அதை பண்ணப்படாது, வெளியே போகப்படாது, கண்டதை பார்க்கப்படாது, கண்டதை பேசப்படாது, கண்டவர்களோட பேசப்படாது, கண்டதை திங்கப்படாது. இப்படி எல்லாம் கர்ப்பத்தில் இருக்கிறவாளுக்கு, கர்ப்பவதிகளுக்கு எத்தனையோ விதமான ஒரு நியமங்கள் உண்டு. அந்த கர்ப்பவதிகளாக இருக்கிறவா அந்த நியமத்தோடு கூடவே சிந்தனை எல்லாம் பகவானிடத்துல இருந்து தனக்கு பிறக்கிற குழந்தை நல்ல பிள்ளையா இருக்கணும், தன் பிள்ளையானவன் எல்லா குணங்களையும் கொண்டவனா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி அவள் ஒரு பிள்ளைய பெற்றாள்னா அந்த பிள்ளை நிச்சயமாவே நல்ல பிள்ளையா இருப்பான். தன் மகன் சான்றோன் என கேட்ட தாய் ஈன்ற பொழுதினும் பெரிது உவக்கும். அப்ப 10 மாசம் தான் சுமந்து கஷ்டப்பட்டதை பத்தி எல்லாம் அவ கவலைப்பட மாட்டான். ஒரு குழந்தைய தன் வயத்துல சுமந்துகிண்டு 10 மாசம் சுமந்துகிண்டு அவளுக்காக பட்டினி கிடந்து அதுக்காக மருந்து சாப்பிட்டு ஒரு தாயார் எப்படியெல்லாம் கஷ்டப்படுறா. அது தாயாருடைய பெருமை இல்லையா? தகப்பனாருக்கு என்ன, அவன் ஹாயா போயிட்டு இருக்கான். சம்சாரம் கர்ப்பமா இருக்கா, ஊர்ல கொண்டு போய் விட்டுட்டேன், இப்ப நிம்மதியா இருந்துட்டு இதோட சரி அவனுக்கு. அப்புறம் அந்த குழந்தை என்ன கஷ்டப்படுறாளோ இந்த குழந்தைய பெற்று இருக்கிற போது ஒரு தூரம் பழைச்சு அவர் இறந்து போய் பழைக்கிறார். இப்பெல்லாம் வைத்திய முறைகள்லாம் நிறைய வந்திருக்கு. வைத்திய முறைகள் நிறைய வந்திருக்கிறதுனால என்னன்னா பிள்ளை பெறுகிறதுங்கிறது ஒரு பெருமைங்கன்னு நினைக்காமலே வந்துடுறது. இது ஒரு ஆட்டோமேட்டிக்கா போயிடுச்சு. இப்ப எல்லாம் சுவிட்ச் போட்டா எல்லாம் வருது இல்லையா, அது மாதிரி கூட வந்துடும் போல் இருக்கு. ஏதோ ஒரு அதெல்லாம் அசுரப்பிராயம். இயற்கையில எது கிடைச்சிருக்கோ அதைத்தான் நம்ம கொண்டாடணும். அந்த இயற்கையினுடைய நியத்தையே நாம் மீறப்படாது. அதனால இந்த ஹிரண்யகசிபு காஷ்யபனுடைய பிள்ளையாய் பிறந்தாலும் அவனுடைய தாயார் திதி என்கிறவள் பண்ணின தவறுக்காக இந்த பிள்ளைகள் ரொம்பவும் குரூரமான புத்தியோடு பிறந்தான். தேவர்களை கொடுமைப்படுத்தினான். தேவருடைய வாழ்வுக்கு காரணமாக இருந்த பூலோகத்தில் இருக்க நல்லவர்கள் செய்கிற காரியத்தை எல்லாம் தடுத்தான்.
சூதயத்வம் தபோ யஜ்ஞ ஸ்வாத்யானோ விரதசாலினா. எந்த இடத்துல நல்ல காரியங்கள் நடக்குமோ அதெல்லாம் கெடுத்தான். ஏன் நல்ல காரியங்களுக்கு என்ன பெருமைன்னா, இந்த நல்ல காரியங்கள் இன்னொரு நல்லதை கொடுக்கிறது. இந்த இடத்துல ஹிந்து டெம்பிள் உண்டாச்சுன்னா இந்த நல்ல காரியம் இன்னொரு டெம்பிள உண்டாக்குறது. அப்புறம் அதுல இருந்து இன்னொரு இடம் உண்டாருது. அவ டாக்டர் அழகப்பன் சொன்னா, கலிபோர்னியாவிலே ஒரு அம்பாளை பிரதிஷ்டை பண்றதுக்கு ஒரு கோவிலை கட்டுறதுக்கு வேண்டியதான உத்தரவு கிடைச்சிருக்கு, அங்க நடக்க போறதுங்கிற. அதனால ஒரு நல்ல காரியத்தினாலே பல நல்ல காரியங்கள் நடக்கிறது. ஒரு தீபத்தை ஏற்றினவானா அதுல இருந்து பல தீபங்களை ஏற்றலாம். அதனாலதான் நல்ல காரியத்தை நாம் செய்ய சொல்லியிருக்கு. கெட்ட காரியம் இருக்கே அதுவும் அப்படித்தான், சீக்கிரமா பரவும். கெட்ட வியாதிகள் எவ்வளவு சீக்கிரமா பரவுறது அது மாதிரிதான் பரவும். ஆனால் இது எப்படி கெடுக்கிறதோ அது மாதிரிதான் அதுவும் கெடுக்கும். அதனாலே நல்லவர்கள் வாழ்கிறதுனாலதான் மற்றவர்கள் எல்லாருமே வாழ்கிறார்கள். நம்முடைய சாஸ்திர பிரகாரம் பஞ்சபூதங்கள் எல்லாமே நல்லவர்களால தான் இருக்கு. ஆகாசத்தில் இருக்கிற தூய்மை, சூரியனுடைய வெளிச்சம், காத்து, தூய்மையான காத்து, மழை, பூமியில் இருக்கிற செழிப்பு, இத்தனையுமே நல்லவர்களுடைய நல்ல காரியத்தினாலதான் உண்டாகிறது. அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தர்மம். அந்த பெண்களுக்கு ஒரு தர்மம். பெண்களுக்கு அவ பூஜையே பண்ண வேண்டாம், கோவிலுக்கே போக வேண்டாம், அவ தெய்வத்தையே தொழ வேண்டாம், இப்படி எல்லாம் இருக்கு. தன் கணவனிடத்திலே அவள் பணிவிடையோடு கூட கணவனை சந்தோஷப்படுத்தினால் போதுமானது, இப்படி சொல்லியிருக்கு. தெய்வம் தொழாள் கணவன் தொழுது எழுவாள் பெய்யன பெய்யும் மழை. அப்படி பெண்கள் கோவிலுக்கு போனாலும் கூட எதுக்கு போறா? தன்னுடைய கணவன் நன்னா இருக்கணும், தனக்கு மங்கல்ய பாக்கியம் நன்னா இருக்கணும், தன் பிள்ளைகள் நன்னா இருக்கணுங்கிற எண்ணத்தோடு தானே போறா. எந்த பெண்ணாவது தான் போய் பிள்ளையாரே கணபதி அப்பா எனக்கு வைரத்தோடு வாங்கி கொடு அப்படின்னு கேட்டாளா? இதுவரையிலும் கேட்கல, இனிமே கேட்கிறாளோ என்னமோ. அதனால அவ தனக்குன்னு வேணுங்கிறது எதையுமே விரும்புறது இல்லையே, தன்னுடைய குடும்பத்துக்கு தானே ஒரு பெண் குலமே அப்படி விரும்புறது. அதனாலதான் சொன்னார், தெய்வம் தொழாள், தெய்வத்தை தொழ வேண்டிய அவசியம் இல்லை, கணவன் தொழுது எழுவாள் பெய்யன பெய்யும் மழை. அவ சொன்னாள்னா பஞ்சபூதங்களும் கேட்கும். பஞ்சபூதங்களான பிருத்திவி, தேஜோ, வாயு, ஆகாசங்கள் எல்லாம் கேட்கக்கூடியது நன்னடத்தையினாலே. அவரவர்களுக்கு கொடுத்ததான தர்மத்தை செய்தால் தானே மழை பெய்யும். மூணு வேளை மாசம் மும்மாறி பெய்தது நமக்கு கதையெல்லாம் இருக்கு இல்லையா? அது மாதிரி ஒவ்வொரு தேசத்திலும் மாசம் மும்மாறி பெஞ்சு தானே செழிப்பு உண்டாயிற்று. இயற்கைக்கு இடம் கொடுத்தது. இயற்கையை மறந்ததனாலே செயற்கையில் இருக்கும். செயற்கை எவ்வளவு நாள் வேலை செய்யும்? செயற்கை வேலை செய்யாது. மெட்ராஸ்ல கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தண்ணி கஷ்டம் வந்தது, உங்களுக்கு எல்லாம் தெரியாது. ஏன்னா இந்த ஊர்ல தண்ணி கஷ்டமே இல்லை. அந்த தண்ணி கஷ்டத்தினாலே மெட்ராஸ்ல தண்ணி கஷ்டத்தை கட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தா. அதுக்கு எத்தனையோ விதமான சாதனங்கள்லாம் பண்ணி பண்ணி பார்த்தா. அதெல்லாம் ஒரு காலம் வரல தான் இருந்தது. நாளுக்கு நாள் தண்ணி இன்னும் வத்தி போச்சு, மழையே பெய்யல. அப்படி இருக்கிற போது ஒருத்தர் வந்தார், விராட பர்வா பாலகிருஷ்ண சாஸ்திரியை கொண்டு போய் வைக்கணும்னு சொல்லி கூப்பிட்டார். விராட பர்வா வச்சா மழை பெய்யுமே அப்படின்னு பெரியவாளுடைய நம்பிக்கை. நான் சொன்னேன், நான் விராட பர்வா சொல்றேன், மழையும் பெய்யும், மழை பெய்யலன்னா என்ன சொல்லாதீங்க, நான் அந்த கண்டிஷன்ல, ஏன்னா ஈஸ்வரா எத்தனம் அப்படின்னு சொல்லிட்டே வந்தேன். ஏன்னா உங்களை வச்சு விராட பர்வா வச்சேனே மழை பெய்யலையே எனக்கு கேட்கக்கூடாது. அதனால அப்படி தைரியமா போனேன். போய் விராட பர்வா சொன்னேன். 3வது நாள்லயே மழை பெஞ்சுடுச்சு. அன்னிலேருந்து மழை பெஞ்சுட்டு இருக்கு, இன்னமும் மழை பெஞ்சுட்டு இருக்குன்னு ஊர்ல இருந்து லெட்டர் வருது. தண்ணி கஷ்டமெல்லாம் போயிடுது. பகவான் நினைச்சான்னா ஒரு க்ஷண நேரத்தில் எல்லாத்தையும் மாற்ற முடியும். நாம தான் ஏகப்பட்ட பணம் செலவு பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி இதுக்குன்னு ஐஸ்ல, இது ஆகாசத்துல ஐஸ் போடுறதுக்கு இங்க அமெரிக்காவில இருந்து சில பேர் அழிச்சுட்டு வந்திருக்காங்க. அவெல்லாம் ஐஸ் போட்டாலும் மழை பெய்யல. போட்டா எங்கேயோ மழை பெய்ஞ்சுது. மழை பெஞ்ச உடனே அவன் சொன்னா நாங்க ஐஸ் போட்டதுனாலதான் மழை பெய்ஞ்சதுன்னா, சரி நல்ல வேளை கீழே இறங்கி வாருட்டான். அதனால அப்படி பகவானுடைய இயற்கை நியத்தியத்தான் நம்ம அனுசரிக்கணுமே தவிர செயற்கைங்கிறது ஓரளவுக்குத்தான் இருக்கும். இயற்கைக்கு விரோதமா நம்ம போக முடியாது. இயற்கையே தான் ஈஸ்வரன். ஈஸ்வரன் வேற, இயற்கை வேற இல்ல. பிரகிருதிங்கிறது தான் அம்பாள். அம்பாளுடைய சொரூபமே பிரகிருதிமயம். அவள் எல்லா இடத்திலும் இருக்காள், நம்மோடு கூட இருக்காள் அவள். தரணிமயீம் தரணிமயீம் பவனதகன கோத்ருமயீம் தரணிமயீம் தரணிமயீம் பவனதகன கோத்ருமயீம் அம்புமயீம் இல்குமயீம் அம்பாமனு கம்பாம் ஆதிமாமீக்ஷே. 500 ஸ்லோகத்தினாலே காஞ்சிபுரத்தில் இருக்கிற காமாட்சி அம்பிகையை பத்தி மூகன்கிற ஒரு கவி பாடியிருக்காள். அம்மா நீ இயற்கையினுடைய வடிவங்கிறாள். தரணிமயும் தரணிமயும் பவன தகன ஹோத்ருமயும் அம்புமயும் இந்துமயும் அம்பாம் அனுகம்பாம் ஆதிமாம் ஈக்ஷே.
கம்பா நதி கரையிலே, கம்பாங்கிறதான தீர்த்த கரையிலே, காஞ்சிபுரத்திலே விளங்கி கொண்டிருக்கிற காமாட்சி தாயே, அம்மா நீ யாரு? தரணிமையும் தரணிமையும், சூரியனும் நீயே, பூமியும் நீயே, காத்தும் நீயே, அதிலே காத்துல அடிக்கிறதான சுகமான அந்த இன்ப நிலையும் நீயே. இப்படி எல்லாம் பாடுறார். அந்த இயற்கையினுடைய விரோதியாய் போனவன் ஹிரண்யகசிபுங்கிற பிள்ளை. அவனுக்கு எல்லார காட்டிலும் அதிகமான விரோதம் யாரிடத்துல இருந்தா மகாவிஷ்ணுவினிடத்துல. இந்த மகாவிஷ்ணு இருக்காரு, நல்லவாள் பக்கத்திலே இருக்கிறவர், நல்ல காரியத்துக்கு வேண்டிய ஆதரவு கொடுக்கிறவர், அவள் செய்கிற காரியத்துக்கு கூடவே இருந்து தான் காவல் புரியவர், ரக்ஷகம். தான் உலகத்தை காப்பாற்ற காரியத்தை தன்னிடத்தில் எடுத்துக்கிட்டார். உலகத்தை உண்டாக்கி விடலாம், காப்பாற்ற வேண்டியது இல்லையா பொறுப்பு? எத்தனையோ வஸ்துக்களை கொடுத்துடலாம், அதை நான் ஒழுங்கா கொண்டு போக வேண்டாமா? ஊருக்கு கொண்டு போறதுக்கு முன்னாடி சாட்சியில இதை வச்சுங்கோ, இதை வச்சுங்கோ, இதை வச்சுங்கோன்னு நீங்க கொடுத்தேன்னு வச்சுக்கோ, கொடுப்பேன்னு நினைக்கிறேன், கொடுத்தேன்னு வச்சுக்கோ. நான் ஊருக்கு கொண்டு போறத ஜாகிரதையா கொண்டு போக வேண்டாமா? கஸ்டம்ஸ்ல புடிச்சுட்டான்னா என்ன பண்றது? இது என்னது, இது என்னமோ தெரியாதுப்பா, கொடுத்துருக்கான், ஆல்ரைட் அப்படி வை. அவன் தாண்டணும், அவன் தாண்டின, அதான் கஸ்டம்ஸ் தான் நமக்கு எல்லாருக்கும் விதி. அதை தாண்டின அப்புறம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போன உடனே நம்ம குழந்தைகள்கிட்டயோ வேற யார்ட்டையோ கொடுத்தோம்னா அவாத உபயோகப்படுத்தணும். அதனால நமக்கு கொடுத்திருக்கிற சாஸ்திரங்களோ தர்மங்களோ பெருசு இல்லை, அதை நாம எப்படி ஏத்துக்கிறோமோ அதை பொறுத்து தான். அதைத்தான் பட்டதிரி சொன்னார், நோச்சேத் சுவாத்மானுபூதி கொனுதவ மனசா விக்ரியா சக்கரபானே. நீ மனசு வச்சியானா எத்தனை பேருக்கு எவ்வளவோ கொடுக்கலாம். அப்படி இருக்கிற போது நீ கொடுத்ததை வச்சுக்கிண்டு நான் அதுல பகவத் பக்தி ஸ்பீதா, ஒரு அணுவளவாவது அதுல நம்பிக்கை, பக்தினா நம்பிக்கைன்னு அர்த்தம், ஃபெய்த். ஃபெய்த் இஸ் காட். அதனால அந்த நம்பிக்கை எனக்கு வரணும், நான் சந்தேகப்படப்படாது. நகலு ஹிருதி சந்தேக கணிக்கா, ஒரு அளவு கூட நான் சந்தேகப்படாமல் இருக்கணுங்கிற இதான் தபசு. இது போறோம், நம்பிக்கை இருந்ததுன்னா போறோம். பிரமாதமா சுக்கலாமரத்தை குட்டின்னு மூக்க பிடிச்சுக்கிட்டு அங்க உட்காந்துக்கிட்டு நான் டெய்லி 1 hour ஜெபம் பண்ணுவேன் சார். இது ஏன் சொல்லிக்கிறேன், சொல்லாமலே இருக்கலாம். அது போறவாட்டெல்லாம் சொல்றேன். அவன் பார்க்க போறானா? பார்க்க மாட்டான். அதுவும் ஒரு அமெரிக்கன்கிட்ட சொல்லிட்டு வந்தார் ஒருத்தர், என்னோட கூட வந்துருந்தார். அவன் வெளிநாட்டுக்காரன். அவன் ஐ ஆல்வேஸ் மெடிடேட் ஃபார் 1 hour. இவர் என்ன மெடிடேட் பண்றாரு எனக்கு தெரியும். நான் பின்னாடி திரும்பி அவர் மெடிடேட்டே பண்ணல, ஹி ஸ்லீப்பிங் சொல்லலாம். அது சொன்னா அப்புறம் அவர் சண்டைக்கு வந்துருவார். அதனால நம்ம பண்ற ஜபம் நமக்கு தெரியும், புறத்தியா இருக்க தெரியும். அதனால அந்த இரண்யகசிபு என்ன பண்ணா, ஊரெல்லாம் அடங்குறதுக்கு அவன் தபசு பண்ணினான். தபசு பண்ணி பிரம்மாவனிடத்திலிருந்து வரம் கேட்டான். வரம் கேட்கிற போது அவன் தன்னை இம்மார்டல் ஆக்கிக்கணும், தான் அழியாமல் இருக்கணும், தான் எப்போதுமே இருக்கணும். எல்லாருக்கும் அதானே ஆசை. இந்த ஊர்ல எவ்வளவு நாள் இருப்பேன், எவ்வளவு நாள் வேணா இருக்கேன், எவ்வளவு நாள் வேணா இருக்கணும் ஆசை, எல்லாருக்கும் ஆசை. இந்த உடம்பு அழுகி போற உடம்பா இருந்தாலும் கூட இந்த உடம்பை வச்சு காப்பாத்திக்கணுங்கிற எண்ணம் எத்தனை பேருக்கு இருக்கு? குறையப்படாது. 60 வயசு ஆனா கூட அதுக்கு காயகல்ப மருந்து சாப்பிடாரு. ஐ எம் ஸ்டில் யங், ஐ எம் 70 years நவ், 70 years யங். இந்த உடம்புக்கு எத்தனை போருமே, இருந்தவர்களும் போருமேங்கிற எண்ணம் நமக்கு வரல. அதையே பாத்துக்கிறோம். அதுவும் வயசானா உடம்ப பத்தி தான் கவலை அதிகம். வயசான வாழ்க்கை யார்ட்டையாவது போய் விசாரிச்சேன்னா அவன் உடம்ப பத்தி தான் சொல்லுவான். எப்படி இருக்கு, எப்படி இருக்கேன்னா கார்த்தால எழுந்தா குளிர்றது, உடம்பு வடவடன்னு எடுக்கிறது, என்னமோ பண்றது. நான் அவன் சொன்னா இது பண்றான், அந்த டாக்டர்கிட்ட போறேன், அவன் கொடுத்தான், நம்மள அப்படியே தலை சுத்தபடியா பண்ணிவிடுவான். காரணம் என்ன, அவ உடம்பு கவலை அவளுக்கு வந்துடுத்து. இப்போ சின்ன வயசுல அதை பத்தி கவலைப்படலை, இப்ப வயசான சமயத்துல கவலைப்படப்படுது. விருத்தஸ்தாவத்து சிந்தாசக்தா, வயசாச்சுனாக்க எல்லாத்தையும் விட்டுட்டான்னு நினைச்சுக்காதே, அப்பதான் கவலை ஜாஸ்தி ஆயிடும். நாம என்னடா பண்ண போறோம், நமக்கு ஒத்துருமே இல்லையேங்கிற எண்ணம் வந்துடும். நமக்கு எல்லாரும் இருந்தாலும் கூட அவாவா பாபா காரியத்தை பாக்குறாளே, எங்க காரியத்தை யாரும் பார்க்க மாட்டேங்கிறாளேங்கிற ஒரு தப்பான கவலையும் வந்துடும். என்ன வயசாச்சு, ஐ ஆம் ஓல்ட், வாட் டு டு, ஐ கேரி ஆன். துக்கம், அதுல என்னமோ குறை இருக்கு. சந்தோஷமா இருக்கேன்னு சொல்றவாள் இருக்காளே அவ பாக்கியவான்கள்.